200 ஸ்ட்ராபெரி நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதை பகிரங்கமாக திருப்பி வாங்கிக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ராபெரி ஒன்று என்ன பெருசு சூப்பராக இருந்துச்சு. அதனால ஸ்ட்ராபெரி புட்டிங் பண்ணலாம். ஏன்னா அந்த அகரகர் இருக்கிறதுனாலே சும்மா எல்லாத்துலையும் அந்த பொடியை போட்டுட்டு புட்டிங்கன்னு சொல்லிட்டு திரிகிறேன். நல்லதா கெட்டதான்னு தெரியல. அப்புறம் இன்னைக்கு மாங்கன்னு எந்த சமையலும் இல்லை. இந்த வெங்காயம் தக்காளி மசாலான்னு அதெல்லாம் பெருசாக ஒன்றும் போடலாம். ஆனால் நிறைய பண்ணேன். டோஃப் இருந்தது, நெய்யில் லைட்டாக வதக்கி 2 நிமிஷத்தில் அதை முடிச்சிட்டேன். கீரையோட முட்டையை போட்டு 2 கல்லில் ஒரே இதாக முடிச்சாச்சு. புடலங்காய் கூட தேங்காய் போட்டு இன்னொரு குட்டையை முடிச்சு இனிதே 30 நிமிஷத்தில் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். சாமியெல்லாம் இப்படித்தான் இருக்கணும். வந்தோமா போனோமா, இல்லை நான் உள்ளுக்குள்ளேயே எக்ஸாம் எழுதுற மாதிரி 3 மணி நேரம் இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வரவில்லை காராப்பூரி சாப்பிடணும் போல இருந்ததுன்னா நல்லா சாப்பிட்டுட்டு புட்டிங்காக பார்க்குறேன். செம்மையாக செட் ஆயிருந்துச்சு. ஆனால் லைட்டாக கொல நடுக்குள்ளே கிடந்திருக்கு. கரண்டியில் எடுக்கிறே வந்து தொலை மாட்டேங்குது. அந்த சைடில் வலிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. அப்புறம் எப்படியோ தட்டில் எடுத்து பார்த்தா முழுக்கிட்டேன்னு இருக்குது. பார்க்க நல்லாவே இல்லை. அதான் மேலே இலை கொடிகள் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி விட்டேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் மிகவும் பரவாயில்ல. எங்காலும் சாப்பிட்டுட்டு என்னடி இது அப்படின்னு கேட்க, அது புட்டிங்க, நான் சீனி போடாமல் ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன். ஹெல்த்தினா அப்படி இப்படி தான் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன்.